ரொம்ப ரொம்ப இயல்பான நடையில அப்படியே அந்த குடும்பத்தினுடைய அந்த உடல் கூடல் எல்லாம் கணவன் மனைவி பொண்ணுகிட்ட எல்லாமே அந்த கிண்டல் எல்லாம் கலந்து ரொம்ப ரொம்ப இயல்பா சரளமா எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை. கானாசு சார் சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப இயல்பான நடைக்கு சொந்தக்காரர். நீங்க சொல்லியிருக்கிற முறைங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா இது வந்து உங்களுக்கு இயல்பாவே வரக்கூடிய ஒரு பாஷை. அ அதனால அத வந்து ரொம்ப அனுபவிச்சு கச்சிதமா சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அது அம்பாளோட பேரா இருந்தாலும் சரி, அப்பாவுடைய அம்மாவோட பேரா இருந்தாலும் சரி, அவங்கவங்களுக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்கத்தானே செய்யும். ஸோ அந்த ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டு, அந்த அலமேலுங்கிற பெயர் பிடிக்காத அந்த நாயகியினுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா போயிருக்கு. ஏதோ ஒரு சினிமாவுல கூட குஞ்சித பாதம்ங்கிற பேர் பிடிக்கலைன்னு சிவகார்த்திகேயன் சொல்ற மாரி ஒரு படம் பார்த்து ஞாபகம் இருக்கு அவனுக்கு. அந்த பேரை பசங்கள்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவானுங்க. அது மாரி இந்த பேரையும் கிண்டல் பண்ற விஷயங்கள், அந்த பேரை வச்சே ஏகப்பட்ட விஷயங்கள வந்து அவர் ரொம்ப இயல்பா நகைச்சுவையோட ரொம்ப இதா சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு கதை. கடைசியில வந்து ஒரு திருப்பத்தில அவரு அந்த அம்மா அலமேலு கடைசியில இதுக்கு கல்யாணம் ஆகி போய் மிஸ்ஸஸ்ன்னு அவரு ஹஸ்பண்ட் பேரை போட்டுக்கலான்னு சொன்ன உடனே, அத கேட்ட பிறகு, இதுக்கு நம்ம பேரே தேவல அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு ஒரு நெனைப்பு வந்திருக்கலாம். எந்த பேரும் வந்து எல்லா பேர்களுமே நல்ல பேர் தான். இருந்தாலும் அந்த நாயகியினுடைய மனப்போக்குல பார்க்குறப்போ, அந்த மிஸ்ஸஸ்ன்னு சொல்லி அவ கணவனுடைய பேரை சொல்றத விட, அது அலமேலுன்னு தன்னையே கூப்பிட்டுக்கிட்டு போய்க்கலாங்கிற மாரி ஒரு திருப்தி அவளுக்கு ஏற்பட்டிருக்குமோ! அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இந்த மாரி இயல்பா இருக்கக்கூடிய சரளமா குடும்ப விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய கதைகள்லாம் ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர குடுக்கக்கூடிய கதைகள். நல்லா சொல்லியிருக்கீங்கம்மா. அதுவும் அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப அப்படியே இயல்பா வழுவழுன்னு நெல் நெல்னு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்திருக்கு. நல்லா இருக்கு. ம்.